இது AMIRங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த யூனிட்டு. இந்த யூனிட்டில் நம்ம ஆல்ரெடி CTMனு ஒரு மாடல் கொடுத்துட்ருக்கோம். இது அதுக்கு அடுத்த அட்வான்ஸ் மாடல் தான் இது. இதில் இப்போ என்னென்ன அட்வான்ஸாக பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவென்டர் இன்க்ளூடிங் வந்துடுது, ஆட்டோ ஸ்டார்ட் வந்துடுது, ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வித்து ஃப்ளோட்டு, ஆன் டைமரு ஆஃப் டைமரு இதெல்லாம் அடிஷ்னலாக இதில் வந்துடுது உங்களுக்கு. இப்போ இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா LNTயில் MK1 BCH பாரத் கட்லர் காமர் ஸ்டார்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சீமென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் ஸ்டார்டருக்கு, பட்டன் ஸ்டார்டர் எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கனெக்ஷன் வந்து எப்படி இதை நான் யூஸ் பண்ணுங்கிறத உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பாருங்கள் RYB அப்படின்னு 3 லைன் வந்து போட்டிருக்கு. அது ஒன்றும் இல்லை, நமக்கு ஸ்டார்டர்லேருந்து வர 3 லைனை டேரெக்டாக அதை கொடுத்துட்றோம். RYBங்கிறது நம்ம ஆல்ரெடி டிவல் ஸ்டார்டரில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார்டரில் இருக்கிற 3 லைன் அப்படியே எடுத்து இதுக்கு வரிசையாக RYBன்னு கொடுத்துட்றோம். அடுத்தது CORCYCன்னு இருக்குது இல்லையா, அது ஒன்றும் இல்லை, COங்கிறது இதுக்கு 2 CT காயில் வருது. அந்த CT காயிலில் 2 பிளாக் ஒயர் இருக்கும், அது காமன்னு சொல்கிறோம். அந்த 2 ஒயரையும் ஒன்றா நீங்கள் லிங்க் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், லிங்க் பண்ணுறாரு அவர். அந்த பிளாக் ஒயர் வந்து 2ம் ஒன்றா லிங்க் பண்ணிடுங்க. லிங்க் பண்ணி அந்த COங்கிற இடத்துல நீங்கள் அதை கொடுத்துருங்க, அவ்வளோதான். அப்புறம் மீதி ரெட் ஒயர் 2 இருக்கும், அதில் RCயில் 1 YCயில் 1 கொடுத்துடலாம். அந்த பிளாக் ஒயர் மட்டும் 2 ஒன்றா ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்தது இந்த RYB லைனை வந்து எப்படி ஸ்டார்டரில் வந்து கொடுக்குறாங்கங்கிறத காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ ஸ்டார்டரில் பார்த்தோம்னா நம்ம இப்படி தான் இருக்கும், ஆல்ரெடி இருக்கிற டிவல் ஸ்டார்டர் இப்படி தான் 3 லைன் கொடுத்து இருக்கும். அந்த 3 லைன் EBலேருந்து வர லைன் தான். அந்த லைன்லேயே நம்ம இந்த RYB லைன் லிங்க் பண்ணிடுறோம். ஃபஸ்ட் லைனை R கொடுக்குறாரு, செகண்ட் வந்து Y. இது எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம், அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இதை கொடுத்துட்டு நீங்கள் மெயின் ஆன் பண்ணுங்கள். மெயின் ஆன் பண்ணால் ஒரு சப்ளை இதில் வந்துடும். இப்போ என்ன வருதுன்னா CHRY அப்படின்னா சேஞ்ச் RY அப்படின்னு காட்டுது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மல் ஆட்டோ ஸ்டார்ட்டில் 3 பேஸ் லைன் கொடுப்போம், அந்த க்ரீன் லைட் ஏரியெல்லாம் 2 லைன் மாற்றி கொடுக்குறோம்ல, அதே மாதிரி தான், சேம் அதே கண்டிஷன் தான். இப்போ நம்ம CHRYனா ப்ரீவென்டர் செக்ஷன் மாறி போச்சுன்னு அர்த்தம். இதுக்கு நம்ம மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் RY 2 லைனும் மாற்றி கொடுத்துருங்க. இந்த யூனிட்டில் R இருக்குது இல்லையா, R கழட்டி ஒய்யில் கொடுத்துட்டு ஒய்யை கழட்டி Rயில் கொடுத்தா முடிஞ்சது. இது அந்த CHRYன்னு லைன் வந்தால் மட்டும்தான், நீங்கள் கொடுத்துக்கிற லைன் கரெக்டாக இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. இப்போ மெயின் போடலாம். இப்போ லைன் ஓகே அப்படின்னு வந்துடுச்சு உங்களுக்கு. மறுபடியும் நீங்கள் மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த COR1 R2 AT அப்படின்னு ஒரு 4 கனெக்ஷன் இருக்குது. இதை எப்படி கனெக்ஷன் ஸ்டார்ட்டோட கனெக்ஷன் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி கனெக்ஷன் போட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த பின்னில் பார்த்திங்கன்னா CO1 ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம நார்மல் ஸ்டார்டரில் எப்படி கனெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த RYB இருக்குது இல்லையா, அந்த B லைன்லேருந்து இதுதான் B லைனு, இதுதான் B லைனு. இந்த B லைன்லேருந்து ஒரு ஒயர் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொடுத்துருப்பாங்க, இந்த ஆன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு லூப்பு, இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு லூப் வந்துருக்கும். இது எல்லா ஸ்டார்டர்லேயும் கம்பல்சரி இருக்கும். இதை வந்து நம்ம கழட்டி எடுத்துடுறோம். கழட்டி எடுத்துகிட்டு இந்த யூனிட்டில் காமன்னு சொன்னோம் இல்லையா, அந்த லைனை வந்து நாம் அந்த Bங்கிற இடத்துல கொடுத்துட்றோம். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த COக்கு அடுத்து R1 ஒரு கனெக்ஷன் இருக்குது இல்லையா, அது வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஆன் பட்டனில் ஃபஸ்ட்டு கனெக்ஷன்
ஃபஸ்ட்டில் தான் கொடுக்கணும். செகண்டில் கொடுத்தீங்கன்னா மேனுவலில் இருக்கும்போது ஆட்டோவில் ஆன் ஆயிரும். இது வந்து R1. நெக்ஸ்ட் வந்து ஏடின்னு ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஏடிங்கிறது ஆட்டோமேட்டிக்கு. அந்த ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன் பட்டனில் 2வது லைனில் வந்துடும். இப்போ நம்ம இது சப்ளை கொடுத்து பார்க்கலாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. சப்ளை கொடுத்துறோம், மெயின் ஆன் பண்ணுறோம். மெயின் ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஓகே. RY இப்போ என்ன சொல்லுதுன்னா RYயில் 405 வோல்ட் இருக்குதுன்னு காட்டுது. மோட்டர் ஆஃபில் இருக்கிறதுனால 3 பேஸில் மோட்டர் ஆஃபில் இருக்குதுன்னு காட்டுது உங்களுக்கு. அடுத்தது வோல்டேஜ், இது 2 RY வோல்டேஜ் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார்டர் ஆன் பண்ணுறீங்க, மோட்டர் ஆம்ப்ஸ் எடுக்குது. பார்த்திங்கன்னா RCயில் 21 ஆம்ப்ஸ் எடுக்குது. இப்போ ஆம்ப்ஸ் குறைச்சி பார்க்குறோம் நம்ம. RCயில் 11 ஆம்ப்ஸ் காட்டுது, YCயில் 11 + 8 காட்டுது. அப்போ தான் நம்ம